ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் பிளாக். இன்றைக்கி வந்து என்னோடய டேயில் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கார்டன் அப்டேட் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்டோட வளகாப்பு இருக்குது, அதுவும் தான். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஹாலிடே, அதனால் அவங்களுக்கு என்ன ஹெல்த்தியாக கொடுக்குறேன், பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் ஜூஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வீடியோவில் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழும்பணுன்னா பிள்ளைங்களுக்கு இட்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து சின்ன மினி இட்லி மாதிரி தான் மேக்ஸிமம் பண்ணுவேன். ஏன்னா இந்த இட்லி கொடுத்தா தான் அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம சில நேரம் பெருசாக வச்சாச்சுன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு ஏற்ற போல் மேக்ஸிமம் லீவில் இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ அந்தளவு ஹெல்த்தியாக கொடுக்குறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக கொடுப்பேன். ஏன்னா ஸ்கூல் போகிற டைம் அவங்களுக்கு ரைஸ் கொண்டு போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் தான் கொடுக்குறனால அந்தளவு காலையில் நமக்கு எழுப்பி பார்த்து பண்ணிட முடியாது. அதனால் காலையில் அன்றைக்கி வந்து இட்லியும் வந்து அவங்களுக்கு வந்து துவையல் வந்து கேரட் சட்னி எப்போவுமே கேரட் சட்னி தான் பண்ணுவேன். இந்த தடவை வேண்டாம், எங்களுக்கு கருவேப்பிலை சட்னி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் சரி கருவேப்பிலை சட்னியை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து தேங்காய் விட்டுக்கோங்க. நான் மேக்ஸிமம் இங்கே வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பீனட் வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் ஊற வச்சுட்டோன்னு சொன்னால் ஈவினிங் ஒரு 5 o'clock 5:30க்கு அவங்களுக்கு டீ கூட இது கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். அதனால் அதையும் சைடோடு அங்கே ஊற வச்சு அதுவும் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் கேரட் சட்னி உள்ளதும் ரெடி ஆகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் வந்து நம்ம ஏதாவது டெய்லி ஒரு பயர் வகைகள் கொடுக்கறதுனால தான் அவங்க ஸ்கூல் போனாலும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அவங்க சம்டைம் வந்து எண்ணெயும் பயர் அப்படின்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து கடலைப்பருப்பு உளுந்து ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையே போட்டுக்கணும். நான் இது எங்கள் கார்டன்லேருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான், கடையிலேருந்து வாங்கினதில். எங்கள் கார்டனில் கொஞ்சம் கருவேப்பிலை செடி வச்சுருக்கேன். அது ஆல்ரெடி வந்து கார்டன் அப்டேட்டை நான் போட்டிருக்கேன் லாங் வீடியோவில், செக் பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் புளியும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமேட்டு அதோட நல்ல ஸ்மெல் வரும். பட் க்ரீன் கலரும் சேஞ்ச் ஆகாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் தேங்காயும் போட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சால்ட் இப்போ போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்படி திக்காக இருந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு அப்படி சாப்பிடல. நான் பிள்ளைங்க கொஞ்சம் தண்ணி இருந்து தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கேரட் வந்து ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண, அதனால் வந்து மேக்ஸிமம் வீக்லி 2 days வந்து கேரட் இந்த கருவேப்பிலை சட்னி பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு இல்லைனா நானும் அது இப்போ பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்குள்ள சால்ட் வாட்டர்னால நமக்கு எப்போ என்ன ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யுது. ஊர்லனா நமக்கு அந்தளவு ஹேர் ஃபால் இல்லை. ஹேர் ஃபாலுக்கு டிப்ஸு, ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்க டிப்ஸ் வீடியோஸும் போட்டுக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இது பேக் சைட் கார்டன் அப்டேட் தான். பேக்கில் நாங்கள் வந்து இப்போ லீவில் 2 months ஊருக்கு போயிட்டனால இங்கே வந்து எலி வந்து குடியேற ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பொந்தெல்லாம் இது பண்ணிவிட்டு செடி எல்லாமே வந்து மேக்ஸிமம் நிறைய செடி நாசம் பண்ணிட்டாங்க. பட் எலி இங்கே எப்படி வருதுன்னு சொன்னால், நம்ம தான் பச்சையில் இருக்குல்ல கற்பூர வள்ளியெல்லாம், அந்த செடி வெளியே வச்சாச்சு சொன்னால் மறுநாளே என்னென்னா அது எலி வருது. அது எப்படி ஸ்மெல் பண்ணி வருதுன்னு தெரியாது. பட் நான் வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் உள்ளாடி வச்சிருந்தேன் அந்த செடி. சரி ஊருக்கு போகும்போது வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு போனேன். அது எலி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஷீட் வந்து எலியை வந்து பிடிக்கிற ஒரு ஷீட்டு. அதில் உள்ளாடி வந்து ஃபுல்லாகவே ஜெல் இருக்கும். அதுக்காக தான் அது ஃபஸ்ட்டு ஒரு எலி மட்டும் தான் எங்களுக்கு மாட்டுச்சு. அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு ஃப்ரெண்டோட வந்து ஒரு வளகாப்பு இருந்துச்சு. இங்கே குவைத்தில் தான். மேக்ஸிமம் குவைத்தில் வளகாப்புனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஊர்லனா ரிலேஷன் வருவாங்க நிறைய, இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸும் அறிமுகம் ஆகிடுவாங்க. இது வந்து ஸ்னேகா, இவங்களை உங்களுக்கு தெரியும். இவங்களோட சேனல் டபுள் டமாக்கா சேனல். அவங்க பெரிய யூடியூபர். அவங்க அப்படி நாங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருந்தோம். அவங்களும் சூர்யா, அவங்களுக்கு சேனல் இருக்குது சூர்யா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாருமே ஸ்னேகா சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் எல்லாருமே இந்த யூடியூப் வழியாக தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ வந்து எல்லாருமே நல்லா கான்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து சூர்யா ஹஸ்பண்டோட வேலை பார்க்குறவங்க அப்படி தான் வந்து அவங்களுக்கு வளகாப்பு நடத்துனாங்க. ஊர்லன்னா எல்லா ரிலேஷன் வருவாங்க, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படி வரும்போது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டாக வளகாப்புக்கு போயிருக்கும். அவங்க அந்த ஆரத்தி எடுத்ததெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்து, நாங்களும் 3 டெலிவரி இங்கே தான். பட் எங்களுக்கு இதுவரை அந்த வளகாப்பெல்லாம் எடுத்ததில்லை. பட் அதை பார்க்கும்போது ஏதோ நமக்கே வளகாப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்திருந்து எல்லாரோடையும் பேசி கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்தோம். ஏன்னா வீட்டுக்குள்ளாடியே அடைஞ்சிருக்கும். எனக்காவது ஒரு நாள் வெளியே போகும்போது நமக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். வீக்லி 1 time எப்படியாவது ஒரு இடத்து வெளியே போயே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்டில் இருப்பேன். இல்லைனா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வெரைட்டியாக ஃபுட்டெல்லாம் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் ரிட்டன் கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு இந்த குங்குமம், மஞ்சள் இதெல்லாமே இருந்துச்சு. பிள்ளைங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து குவைத்தில் இருக்க ஷாப்பிங் மால் வீடியோஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டினியூ வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.